இவருக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி அடிப்படை இலக்கணத்தில் பெயர் சொல்ல பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டோ மொபைல் ஆப். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இணைய வழியில் வீட்டில் இருந்தே வாங்கிறதுக்கு மிக சிறந்த ஒரு மொபைல் ஆப் பைமோட்டோ. கடந்த காணொளியில் 4 வகையான சொற்களை பற்றி பார்த்துருந்தோம். அடிப்படையான இலக்கணத்தில் நிறைய காணொளிகள் நம்ம போட்டிருக்கிறோம், அதை போய் பாருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகளும் தெளிவாக பாருங்கள். டிஎன்பிசியில் அடிப்படையான இலக்கணத்தில் அதிகமான வினாக்கள் கேட்குறாங்க. அடிப்படை நாம் சொல்லும் பொழுது பெயர்ச்சொல் தான் இலக்கணத்துக்கு. பெயர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் இதெல்லாமே ஒரு பெயரை குறித்து வருகிறது. அதனால் இது பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் பார்த்திங்கனாக்கா 6 வகையில் வரும். பெயர்ச்சொல் எத்தனை வகையில் வரும்? 6 வகையில் வரும். அதில் பார்த்திங்கன்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 6. ஒரு பொருளை குறித்து வரக்கூடியது பொருள். எதெல்லாம் பொருள்? உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கக்கூடியதான் ஒரு பொருள். அவ்வளோதான். அது உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் ரெண்டுமே தான் குறிக்கும். அதில் பார்த்திங்கன்னா மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. புத்தகம், நாற்காலி இதெல்லாம் உயிர் இல்லை. ஆனால் மரம், செடி, மயில், பறவைக்கெல்லாம் உயிர் இருக்குது. ஒரு பொருளை குறித்து வரக்கூடியது எல்லாமே அது பெயர் சொல் தான். பெயர் சொல்ல பொருள் பெயர். அடுத்து ஒரு இடத்தை குறிக்கிறது. ஒரு இடத்தினுடைய பெயரை குறிக்கக்கூடிய பெயர் இடம். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், பள்ளி, பூங்கா, தெரு இதெல்லாமே ஒரு இடம். அதனால் இடத்தை குறித்து வரக்கூடியது இடப்பெயர். டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. பொறுத்துக்களை கேட்பாங்க. அல்லது ஒரு வினா கொடுத்து 4 ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. பொருள், இடம், காலம் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் வினா எடுக்காமல் போகவே முடியாது. தகுதி தேர்வாக எழுதக்கூடிய அன்பர்களுக்கும், டெட்டுக்கு, டிஆர்பிக்கு, யூஜிசி நெட்டு, டிஎன்பிசி அனைத்து துறை தேர்வுகளுக்கும் அடிப்படையான ஒரு தமிழ் இலக்கணத்தில் கண்டிப்பாக வினாக்கள் உண்டு. இந்த மாதிரி எளிமையாக கேட்கக்கூடிய வினாக்களையே நம்ம சரியாக எழுதிட்டோம்னாவே நம்ம தேர்ச்சி அடைஞ்சிடலாம். அடுத்து காலத்தை குறித்து வருகிறது. காலம் நமக்கு தெரியும். ஒரு நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு இதெல்லாமே காலம். காலத்தை குறித்து வரக்கூடியது காலப்பெயர். அடுத்து சினை. சினைனா ஒரு உறுப்பு. ஒரு பொருளினுடைய உறுப்பை குறிக்கக்கூடியது சினைப்பெயர். இப்போ கண், கை, கால், இலை. இப்போ கை, கண் இதெல்லாம் நமக்கு மனுஷனுக்கு. இலை, கிளையெல்லாம் ஒரு மரத்துக்கு. அதுவும் ஒரு உறுப்பு தானே. அதனால் அது சினை. அடுத்து பண்பை குறித்து வரக்கூடியது. ஒரு பொருளினுடைய பண்பு. இப்போ வட்டம், சதுரம் இது ஒரு பண்பு தான். இப்போ செம்மை, நன்மை இது ஒரு பண்பு தான். அதனால் பண்பை குறித்து வரக்கூடியது பண்பு பெயர். ஒரு தொழிலை குறித்து வரக்கூடியது தொழில் பெயர். இப்போ அடித்தல், படித்தல், பாடுதல், ஓடுதல், நடித்தல் எல்லாமே ஒரு தொழில் தான். ஆனால் தொழிலை குறித்து வரக்கூடியது தொழில் பெயர். இந்த மாதிரி 6 வகையான சொற்கள், பெயர் சொற்கள் வருகிறது. இப்படி தான் வினாக்கள் கேட்பாங்க. காவியா புத்தகம் படித்தாள் இது என்ன தொடர்? பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால் என்ன? இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள் என்ன தொடர்? காலப்பெயர். காவியா தலையசைத்தாள் என்னது? சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசினாள் பண்பை குறிக்கிறது. காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் இது தொழில் பெயர். இந்த மாதிரி தான் வினாக்கள் வரக்கூடிய பகுதி இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் இந்த மாதிரி நல்ல தெளிவாக
எதை குறித்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா வினாக்கள் அடிச்சிடலாம். அடுத்தது இந்த இடுகுறி பெயர் காரணப்பெயர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பயோமோட்டோ மொபைல் ஆப். இதன் மூலமாக வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழலாம் இணைய வழியில். இடுகுறி பெயர் காரணப்பெயர். இடுகுறி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது நம்ம முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கக்கூடிய அடிப்படையில் இடுகுறி பெயர் காரணப்பெயர் அப்படின்னு இரண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினாங்க. அதுக்கு பிறகு இடுகுறி பெயர். மரம், மண், காற்று, இதெல்லாம் என்னது இடுகுறி பெயர். மண், மரம், காற்று எந்த காரணமும் கிடையாது, ஆனால் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இதை இரண்டாக பிரிக்கிறாங்க. இடுகுறி புதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு. அதனால் புதுப்பெயர் பொதுவாக வந்தால் புதுப்பெயர், எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிக்கிறதுக்கு பேர் தான் புதுப்பெயர். அப்படி பார்த்திங்கன்னா மரம், எல்லா வகையான மரத்தையும் மரம் தான் சொல்கிறோம். காடு, எல்லாத்தையும் காடுன்னு தான் சொல்கிறோம். இதுக்கு பேர் பொதுவாக வந்தால் அது பேர் பொது பெயர். அதுவே பாருங்களேன், சிறப்பு பெயர் அப்படின்னா ஒன்றை குறிப்பிட்டு வரக்கூடியது பேர் சிறப்பு பெயர். உதாரணத்துக்கு மரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போ மாமரம், தண்ணி மரம், வாழை மரம் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு பேர் சிறப்பு பெயர். பொதுவாக சொன்னால் அது பேர் புது பெயர். இப்போ காடு, கருவேலங்காடு, அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் தைலக்காடு, சந்தன மரக்காடு, தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு சொன்னால் அது பேர் சிறப்பு பெயர். பொதுவாக சொன்னால் புது பெயர். இந்த மாதிரி தான் இடுகுறி பெயர்கள் இரண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா காரணப்பெயர்கள். நம்ம முன்னோர்கள் ஒரு காரணம் கருதி ஒரு பொருளுக்கு பெயரிட்டு வழங்கியிருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா நாற்காலி, 4 கால்கள் உள்ளது நாற்காலி. கரும்பலகை, கருப்பாக இருக்கிற ஒரு பலகைக்கு கரும்பலகை. இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே பேர் இந்த காரண புது பெயர் இருக்குது, சிறப்பு பெயர் இருக்குது. அதே அந்த புது பெயர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே இப்படி பொதுவாக காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் குறிக்கிறதுக்கு பேர் காரண புது பெயர். தனிப்பட்ட ஒன்றை மட்டும் சொன்னால் அது சிறப்பு பெயர். உதாரணத்துக்கு இப்போ பறவை அப்படின்றான். பறவை பறக்கிறதுனால பறவை, சரி பரவாயில்ல. ஆனால் எல்லாத்துக்கும் பறவைன்னு தானே சொல்கிறாங்க, பொதுவாக இருக்கிறதுனால அது பறவை. இப்போ காக்கா, மயில் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் பிரித்து சொன்னால் அதுக்கு பேர் சிறப்பு பெயர். பொதுவாக பறவை அப்படிங்கிறதுனால அது பேர் புது பெயர். அதே போல் அணி, அணிங்கிறது எல்லாத்துக்கும் எல்லா அணிகளும் இருக்குது. 35 அணிகள் இருக்குது. அதில் ஒன்று குறிப்பிட்டு சொற்பொருட்பின்வருநிலை இணை, நிரல் நிறை இணை, வேற்றுமை இணை அப்படின்னு தனிப்பட்ட முறையில் சொன்னால் அதுக்கு பேர் என்னது, ஒன்று மட்டும் சொன்னால் அது சிறப்பு பெயர். பொதுப்படையாக சொன்னால் அது புது பெயர். காரணப்பெயர்லேயே சிறப்பு. உதாரணத்துக்கு வளையல், வளையல் நம்ம அணிகிறோம், கையில் வளையலை அணிகிறோம். வளையல் வளைவாக இருக்குது காரணத்தோடு, சரி அது வளையலை மட்டும்தான் சொல்லுது, அதனால் அது சிறப்பு பெயர். மரங்கொத்தி பறவை, மரத்தை கொத்துறதுனால அது மரங்கொத்தி பறவை. அப்போ ஒன்று மட்டும் சொன்னால் அது சிறப்பு பெயர். இதுபோல் தான் வினாக்கள் கேட்பாங்க. அதிலே கீழே சரியான விடைகள், இந்த பயிற்சி வினாக்கள் கண்டிப்பாக பாருங்கள், அங்கேருந்து வினாக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இடுகுறி பெயரை வட்டமிடுக, இப்படி தான் டிஎன்பிஎஸ்சியில் வினாக்கள் கேட்பாங்க. என்ன இடுகுறி பெயர்? பறவை, மண், முக்காலி, மரங்கொத்தி. இல்லை எல்லாத்தையும் காரணம் இருக்குது, ஆனால் மண்ணுக்கு பார்த்திங்கன்னா இடுகுறி பெயர். அதே மாதிரி காரணப்பெயர் வளையல் தான் காரணப்பெயர், மீது எல்லாமே இடுகுறி. இடுகுறி சிறப்பு பெயரை குறிப்பிடுக, அது வாழை அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். இந்த மாதிரி வினாக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு பயிற்சி ஒன்று கொடுத்துருக்கான், அற்புதமான பயிற்சி. அதில் பார்த்திங்கன்னா பின்வரும் தொடர்களில் அடிகோடிட்ட சொற்களை எவ்வகை பெயர்களாக எழுதுக. இந்த மாதிரி தான் வினாக்கள் கேட்பாங்க. இப்போ கைகள் இரண்டும் பிறருக்கு உதவுவே என சான்றோர் கருதினர். இது என்னது? கைகள் சினைப்பெயர். அறம்பொருள் இன்பம் வீடு அடைதல் தொழிற்பெயர். அடைதல் என்பது தொழிற்பெயர். குழந்தை தெருவில் விளையாடியது, தெரு என்பது இடப்பெயர்.
நீதிநூல் பயில் என்கிறார் பாரதியார், பொருட்பெயர். மாலை முழுவதும் விளையாட்டு, மாலை காலப்பெயர். அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், பண்பு பெயர். இப்படி தான் வினாக்கள் கேட்பாங்க. வினாக்கள் வரக்கூடிய பகுதி இதுதான். அதனால் கொஞ்சம் தெளிவாக என்ன அப்படின்னு பாருங்கள். அது கீழே பாருங்கள், இன்னொரு பயிற்சி ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. அந்த அறம் ஒளி வேறுபாடு அறிந்து அதை எழுதணும். அங்கே என்ன கொடுத்துருவாங்கன்னா பொறுத்துக்கு கொடுத்துருவாங்க. அறம் கொடுத்துருவான், அதுக்கு நேராக வேறு சொற்கள் கொடுத்துருப்பாங்க. இது எது சரியானதோ அதை நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். முதல்ல இருக்கிற அறம் அப்படின்னாக்க, அறம் கொண்டு இரும்பை தேய்க்கலாம், அறுக்கிற அறம். ரெண்டாவதாக இருக்கிற வல்லினர் ரகரம் இருக்கு இல்லையா, இடையினர் ரகரம் போட்டால் அறுக்கிறது, வல்லினர் ரகரம் போட்டால் அறம். அறத்தை பின்பற்ற வேண்டும், நீதிகளை பின்பற்றணும் அப்படின்னு அர்த்தம். அதே போல் மனம், ரன்னகரம் போட்டிங்கன்னா நல்ல மனம், மனசு, இதயம். அதுவே டன்னகரம் போட்டிங்கனாக்க மல்லிகை பூக்கள்லேருந்து வரக்கூடிய மனம். இதுவும் அங்கே பொறுத்துக்கு கொடுத்து கேட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சொல் கொடுத்துட்டு இது பொருள் சரியாக இது இருக்குது அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக டிஎன்பிசியில் இந்த வினா அவசியம் கேட்டுருவாங்க. கேட்காத ஒரு வினாத்தாளி இது வரைக்கும் நான் பார்க்கல. அடுத்து கீழே பாருங்கள், 6 முதல் 6 இது பாருங்கள் ரொம்ப முக்கியமானது. 6 இருபொருள் தருக. நதி, ஆறுங்கிறது ஒரு நதி, பரவாயில்ல. அதே ஆறுங்கிறது எண், ஒரு எண்ணை குறிக்கிறது. அதே போல் திங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். திங்களுக்கு சந்திரனை குறிக்கும், ஒரு மாதத்தை குறிக்கும். அதே போல் ஓடு, விரைந்து செல், ஓடு. அதே போல் வீட்டினுடைய மேற்கூரை, ஓடு. அதே போல் நகைப்புக்கு சிரிப்பு, இன்னொன்று ஆபரணம். இந்த மாதிரி தான் வினாக்கள் கேட்பாங்க. இந்த மாதிரி பயிற்சி வினாக்களை பார்க்குறதுக்கு தவறாதீங்க, அவசியம் பார்த்துட்டே வாங்க. அதே மாதிரி பின்னாடி இந்த கலைச்சொல் ரொம்ப முக்கியமானது. இந்த அறக்கட்டளை, ட்ரஸ்ட்டு, தன்னார்வலர், வாலண்டியர், இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ், சாரணியர், ஸ்கவுட்ஸ் கைட்ஸ், சமூக பணியாளர், சோசியல் ஒர்க்கர். இந்த மாதிரி ஒரு வினா கேட்குறாங்க. ஆங்கில சொல், தமிழ் சொல், ஒன்றும் இல்லை 2-3 கேட்குறாங்க. அதனால் அவசியம் வினாக்கள் வரக்கூடிய பகுதி இந்த அடிப்படை இலக்கணத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பயிற்சியை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அங்கேருந்து வினாக்கள் வருது. அடுத்தடுத்த காணொளிகள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நிறைய செய்திகள் உண்டு. குறிப்பிட்ட கொஞ்சம் தான் பார்க்குறோம், ஆனால் அதை தெளிவாக பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த நான் இன்றைக்கி நான் பார்த்த பகுதியிலேருந்து ஒரு 2-3 வினாவாவது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஒரு டிஎன்பிசியில் இந்த மாதிரி ஒரு வினாத்தாள் எல்லாமே கிடையவே கிடையாது. டிஆர்பிலையும் உண்டு, எல்லா தகுதி தேர்வுலையும் கண்டிப்பாக அதை தொட்டுட்டு தான் போவாங்க. நன்றி. திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப்ஸ். இதன் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இணைய விலையிலேயே வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம் நீங்கள். நன்றி, வணக்கம்.